சுதர்த்தனன் அம்மாளுக்கு காசு 50 ரூபா போட்டு வாழ்த்துறாங்க. துட்டெடுத்த கையினால தும்ப வந்தானுக்கு திருமணம் ஆகி சிறப்பா இருக்குண்டா. அப்பனே அடுத்த வருஷம் கல்யாணம் ஆயிரும். இந்த ஒரு வருஷத்துல கல்யாணம் ஆயிரும். ஆயா ஆயா துட்டெடுத்த கையினால தும்ப வந்தானே. ஒரு 4 பவுன் எடுத்து வச்சிரு. அந்த நையரை கொண்டு போய் கொடு. அவங்களுக்கு வச்சு விடு. வாயில கொஞ்சம் போட்டு விடு. அண்ணா நடுனா ஒத்துக்கலையா? குந்தியம்மா மேல ஆயா பாண்டவரை பெத்தெடுத்த குந்தி அம்மா சூதனால பகடையாடி சொக்கட்டம் சூதாடி நாடு நகரமும் மறிச்சுக்கிட்டு எல்லா சொத்து பத்து எல்லாமே பறிச்சுக்கிட்டான் பாவி திரியோதரை. அந்த சகனி மாமன் 3 சொல்லு 6 சொல்லு 1000 சொல்லு தெரிஞ்ச மந்தரகாரன் சகனி மாமன். அதனால இந்த பாண்டவர்கள் ஐவரும் பத்தினி துறவதையும் அவங்க சக்தி எந்தவர குருகுலத்து ராஜமக்க. அப்ப பாண்டவர்களானவங்கள இந்த பாவி திரியோதரனானவன் சகனினால சூதாடி நாடு நகரமும் பறிச்சுக்கிட்டு எல்லாமே பறிச்சுக்கிட்டான். அதனால வனம் ஓட்டி இப்ப வனத்துல போனவங்க 4 வனம் முடிச்சுக்கிட்டாங்க. 5வது சைந்த மகாரிஷி வனத்துக்கு போறாங்க. அங்க பாண்டவர்கள் ஐவருமே பத்தினி துறவதையும் அந்த அம்மா பத்தினி துறவத அங்க கோழி வச்ச சும்மாடு கூட தலைமையில அங்க வனமா வனம் தேடி போறாங்க நேரம். அவங்க காடும் செடி தாண்டி கரிகமலை தந்தாண்டி அவங்க ஆறும் சுனை தாண்டி அதிக வனம் தாண்டி அவங்க வனமா வனம் தேடி போறாங்க நேரம். அவங்க நீட்டிடும் கால்களுக்கு நெருஞ்சி உப்பு சல்லிடம்மா. அவங்க மண்டிடும் கால்களுக்கு மாதளம்பு சல்லிடம்மா. அவங்க சல்லிடங்கள் பொட்டுமல்ல தட்டி வரிஞ்சி கட்டி அவன் தட்டி வரிஞ்சி கட்டி தாமரப்பு சுங்கமிட்டு அவங்க வனமா வனம் தேடி போறாங்க நேரம். அவங்க பச்சை தலை ஓடிச்சு பரணசாலை உண்டு செய்து அவங்க ஓரடுக்கு பரணசாலை உண்டுகள் செய்தாங்க. அவங்க 2 அடுக்கு பரணசாலை நலமாக உண்டு செய்தான். அவங்க 3 அடுக்கு பரணசாலை முடிமன்னார் உண்டு செய்தான். அவங்க 4 அடுக்கு பரணசாலை நலமாக உண்டு செய்தான். 5 அடுக்கு பரணசாலை அழகாக உண்டு செய்தான். அந்த பாண்டவர்கள் பத்தினையும் காய் யாரும் பிக்காதீங்க. டிராக்டர் வெளியே எடுத்துருப்பாங்க. மாங்கனி யாரும் தொட்டு விடாதீங்க. மாங்கனிய யாரும் தொட்டு விடாதீங்க. ஆமா மாமரத்தையும் யாருமே தொடக்கூடாது. மாங்கனியை தொட்டு விடாதீங்க. மரத்தையும் தொடாதீங்க. மரத்தை நடுற வரைக்கும் தான் மரத்தை புடிச்சிட்டு இருக்கணும். ஆமா இது முனிவர் சைந்த மகா ரிஷி முனிவர். பச்சை தலை குடிச்சு பரணசாலை உண்டு பண்ணி அந்த பரணசாலை மேல பாண்டவர்களையும் பத்தினி துறவதையும் இருக்கிறாங்க. அப்படியாகவே அங்க இருந்தாங்க அந்நேரம். பாண்டவர்கள் ஐவரும் அவங்க வனமா வனம் தேடி போய் காய்கனி பொறுக்கிறதுக்காக போயிட்டாங்க. ஏன்னா பாவி திரியோதனம் வெந்த சோறு அறியாத வெதமறியா பஞ்சவர்கள் அவங்க பசியோட இருக்கிறாங்க. மரத்தை விட்டு எல்லாமே நவுந்துவாங்க.
மரத்தை விட்டு எல்லாருமே நவுந்துவாங்க. மரம் நட்டாச்சுன்னா யாருமே கிட்ட நிக்க கூடாது. மரத்தை நட்டாச்சுன்னா யாரும் கிட்ட நிக்காதீங்க. சாமி ஒரு கவுர் எடுத்துருவாங்க, நூல் அங்க இருந்து அந்த மாமரத்துக்கு இங்க எட்டுற மாதிரி ஒரு கவுர் எடுத்துருவாங்க. தாயாரே ஆயா நெருப்பில் பிறந்தவாளே நீலவனம் தங்கையாரே அம்மா நீ ஐவருக்கு தேவி அம்மா அழியாத பாஞ்சாலி. இந்த நூல் அவருண்ணா இதே போதும். அங்க இருந்து இங்க எட்டுனா கனி பொருட்கள் எல்லாம் போய் கனி எல்லாம் எங்க தங்கையாரானவ எங்க மாயவர் தங்கையானவங்க எங்க பக்தனு துறவங்க இருக்கும் போது அப்படியே உலாவிக்கிட்டு வராங்க. அவங்க சைந்த மகாரிஷி வளர்த்தி உலவிக்கிட்டு தானே வந்தாங்க. எங்க மாயம் பெருமாளே எங்க ஹரிராமர் அவர் செங்கமன் கருடனேரி ஸ்ரீராமர் வந்தாரே. அவர் வட்டமன் கருடனேரி மாயவாறு வந்தாரே. எங்க இந்த செல்லு மைக்கு எங்க கடவுள அவத்துக்குள்ள போய் நின்னுக்கலாம். இல்ல இங்க இருந்து ஒரு அரிஜன் அவத்துக்குள்ள இருக்கணும்ல. அவர் பேரு சைந்த மகாரிஷி முனிவர். அப்படி இருக்கும்போது பாண்டவர்கள் ஐவரும் பத்தினி துறவதையும் சைந்த மகாரிஷி வனத்துல இருக்கிறாங்க. அங்க பாண்டவர்கள் ஐவருமே பத்தினி துறவதையும் அப்படி பாண்டவர்கள் ஐவரும் கனி பொறுக்க போயிட்டாங்க. பத்தினி துறவத அந்த சைந்த மகாரிஷி வனத்துல இருக்கிறாங்க. சைந்த மகாரிஷி வனத்துல இருக்கும்போது அந்த பத்தினி பார்த்தாங்க, நாம பாண்டவர்கள் ஐவரும் கனி பொறுக்க போயிட்டாங்க, நாம மட்டும் தன்னன் தனியா இருக்கிறோம், அந்த நாட்டை அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டு வரலான்னு எங்க பத்தினி எத்திரவாதையே எங்க பாரளந்த தாயாரே ஆயா நெருப்பில் பிறந்தவாளே நீலவனம் தங்கையாரே அம்மா இவருக்கு தேவி அம்மா அழியாத பாஞ்சாலி. அந்த நெருப்பில் பிறந்தவாளே நீலவனம் தங்கையாரே அந்த அம்மா பத்தினி துறவதையானவங்க அப்படியே வனத்தை உலாவிக்கிட்டு வரும்போது அப்படியே மாங்கனியானது 1000 யோசனை தூரம் பார்த்தா மாங்கனி தங்கத்தை உருக்கி தரையில ஊத்தனது போலாக அங்க மானத்து மின்னல போல அங்க மாங்கனியும் இருக்குது. அங்க பொன்ன உருக்கி பூமியில ஊத்தனது போலாக மானத்து மின்னல் மாறி மாங்கனி தெரியுது அப்படின்னு அந்த அம்மா மனசுல இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க. அந்த பத்தினி எத்திரவாதையே எங்க பாரளந்த தாயாரோ இந்த மாமரத்துல ஒரே கனி பெரிய கனியா இருக்குது. இந்த கனியை சாப்பிடணும்னு ஆயா பத்தினி துறவதான் நினைக்கிறாங்க. இந்த கனியை சாப்பிடணும்னு சொல்லி எங்க பத்தினி எத்திரவாதையும் நினைச்சாங்க. அந்நேரம் இது ஆறாகும்னு நினைச்சாங்க. அப்போது ஆறாள் ஆகும்னு ஆயா பத்தினி துறவதான் நினைக்கிறாங்க. அப்ப இதுல ஒரு நூல் கட்டணும். ஆயா நெருப்பில் பிறந்தவாளே நீலவனம் தங்கையாரே அந்த அம்மா என்ன நினைக்குதுன்னா மாங்கனியானது
1000 யோசனை தூரம் இந்த மாங்கனி இருக்குது. அது 6 ஆள் ஆகும். யாரு அறுத்து கொடுக்க போறாங்க அப்படின்னா ஆயா பத்தினி துறவதான் இந்த வீமனானவர் சாப்பிட்டுவாரு. அப்ப கிடிகிடி அர்ஜுனானே கேசக வாசகானே 32 அழகு படைச்ச மோகனாசர் எடுத்தவரு, தேவேந்திரன் பெத்தெடுத்த தேர் விசீனானவரு, அவரால் தாகம் பண்ணு நினைச்சாங்க. எங்க பத்தினி எத்திரவாதையே பாராளந்த தாயாரே, அந்த நெருப்பில் பிறந்தவாளே நீலவரன் தங்கையாரே. அம்மா நினைச்சதுனால இது 6 ஆள் ஆகும்னா இப்ப அர்ஜுனனால தான் ஆகும். வேற 6 ஆளையுமே ஆகாது. தர்மர அர்ஜுனன் போறார். தேவி பாரதி வாமா, பாரதம் பாடிக்கிற இடத்துக்கு வாமா. தேவி பாரதி இந்த பண்டாரத்தையும் வச்சுடு. அப்படி அந்த பொண்ணுக்கு வச்சுடு, அந்த பொண்ணுக்கும் வச்சுடு. பொண்ணுக்கு நீ வச்சுக்க சாமி. உருமாலை கட்டிக்க, துண்டு கட்டிக்க, பரிவட்டம் கட்டு, பரிவட்டம். நான் வந்து நாளில் போறேன். சீக்கிரம் முடி. ஓய் சாமி அந்த மரத்தை பரிவட்டம் கட்டு. நல்லா கட்டு. இப்படி ஒரு சுத்து சுத்து சுத்தி அங்க சொல்லு, மேல சொல்லு, மேல சொல்லு, மேல மேல. தலைமுடி எல்லாம் பிச்சு விடாத, பார்த்து பண்ணு. அந்த வில்ல கொடு, அந்த வில்ல கொடு. அவர் அடியில போகணும், அங்க மரத்தடிக்கு அங்க போகணுமா? மரத்தடிக்கு. ஆமா மரத்தடிக்கு. சாமி இங்க பாரு சாமி, நான் சொல்றது கேளு. புள்ள வந்து மாங்கனி காட்டும், நீ வந்து அம்ப மேல காட்டு, மேல மேல விடுற மாதிரி அப்படி பிடிக்கணும். சரி போ கிட்ட. சாமி யாருமே சத்தம் போடக்கூடாது, யாருமே சத்தம் போடக்கூடாது. இந்த பாரத பூசாரிக்கு சொல்றது மட்டும்தான் சத்தம் வரணும். யாருமே சத்தம் போடாதீங்க, யாருமே சத்தம் போடாதீங்க. சாமி அர்ஜுனா கிட்ட போ, அர்ஜுனா கிட்ட போ. சாமி நீ அந்த முந்தாணி சீலை கீழே விடு. இங்க பாரு, விரல அப்படி காட்டணும், விரல அப்படி காட்டு, விரல காட்டு. சாமி மாங்கனி வேணும்னு பத்தினி துறவதை கேட்கறாங்க. எங்க பத்தினி துறவாதையே விரல காட்டிக்கிட்டே இருக்கணும், விரல அப்படி காட்டு. எங்க பத்தினி துறவாதையே எங்க பாராளந்த தாயாரே, ஆயா நெருப்பில் பிறந்தவாளே நீலவரன் தங்கையாரே. அம்மா இவருக்கு தேவி அம்மா அழியாத பாஞ்சாலே. இந்த சைத்த மகாரிஷி வனத்திய அந்த பத்தினி துறவதி அப்படியே உலாவிக்கிட்டு வந்தாங்க. உலாவிக்கிட்டு வரும்போது இந்த மாமரம் 1000 யோசனை தூரம், 1000 யோசனை தூரம்னா அது 1000 கிலோமீட்டர் தூரம் மாதிரி 1000 யோசனை தூரம். அந்த மரம் உயரமா இருக்குது. 20 ஆள் கட்டி பிடிச்சா கூட கட்டி பிடிக்க முடியாது, அப்பேருக்கு அந்த மாமரம். அந்த மாமரத்துல மாங்கனி உயரமா இருக்குது. அந்த பத்தினி எத்திரவாதையோ பாராளந்த தாயாரோ,
அந்த கனி மேல ஆயா துறவதி ஆசை வச்சுட்டாங்க. அந்த கனி மேல அந்த கனி வேணும்னு தர்மராஜாவை கேட்டா அவர் என்னால ஆகாதும் பாரு. வேம மதகரியனை கேட்டா அந்த கனியை பிச்சு அவரே சாப்பிடுவாரு. ஆறு வேமம் சாப்பிடுவாரு. அப்ப கிடிகிடி அர்ஜுனானும் கேசக வாசகனும் அந்த தேவேந்தரம் பெத்தெடுத்த தேர்வு செய்யணும் அவன் ஓட்டம் பெருநடையா வாரான அப்ப பத்தினி துறவது அர்ஜுனகிட்ட வந்து சாமி பாரு 1000 வாசன தூரம் மாங்கனி இருக்குதுன்னு ஆயா கனியை காட்டுறாங்க. வெள்ள காட்டுக்கண்ணு மேல கனி காட்டும் போது அர்ஜுன அம்புனால சும்மா அம்பை மட்டும் நீட்டுக்கண்ணு கனியை நீட்டிட்டாரு. கனி கீழே விடு. கனி கீழே வரட்டும். அப்படியே மண்ணால விழுவிட்டோம். அந்த கனிகள் பேசாருங்கப்பா. ஏப்பா ஏப்பா ஆளுமே சத்தம் போடாதீங்கப்பா. இந்த கதையை மட்டும் கேளுங்கப்பா. சாமி முந்தானிலாம் நீ பிடிக்க கணவரு அந்த கனியை எடுத்தா எடுக்க முடியல, பெரட்ட முடியல. ஐயோ சாமி இந்த கனி என்ன அநியாயமா இருக்கும் அப்படி என்றுமே சொன்னாங்க. அந்நேரம் என் பத்தினி எத்திரவாதையே என் பாராளந்த தாயாரே சாமி இந்த கனியை என்னால எடுக்க முடியல. சாமி நெஞ்சு மேல கைய வை. சாமி இந்த கனியை என்னால எடுக்க முடியல அப்படின்னு அர்ஜுன கிட்ட இப்படி கையை நீட்டு. சாமி இந்த கனியை எடுக்க முடியல அப்படின்னு கையை நீட்டு. சாமி கனியை எடுக்க முடியல சாமி அப்படின்னு சொன்னதுனால இப்ப அர்ஜுன மகாராஜன் சொல்றார், ஆயா என் பத்தினி எத்திரவாதையே எங்க பாராளந்த தாயாரே ஆயா நெருப்பில் பிறந்தவாளே நீலவாரன் தங்கையாரே. அப்ப என்ன பண்றாங்க அம்மா அர்ஜுன வந்து சொல்றார், போய் வீமனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அர்ஜுனன் தான் சொல்றார், அம்மா போய் வீமனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஆள் யாராவது ஒரு பையனுக்கு என்ன அனுப்பிவிடு. நீங்களே கூட யாராவது ஒரு ஆள் போங்க. வீமனானவரு போய் கனியை தொடறாரு. அங்க வெற்றி மதையானும் மதகரிய வீமனுமே கனியை தொடறாரு. அவர் எடுக்கிறதுக்கு எடுத்தா எடுக்க முடியல, பெரட்ட முடியல. அந்த வெற்றி மதையானும் மதகரிய வீமனுமே வேமனாலேயே முடியல. என்ன பண்றது? வேம உக்காந்துக்கிட்டாரு. இப்ப நகலஞ்சக தேவருமே வாராங்க. அந்நேரம் அப்ப நகலம் போறாரு. அங்க நகலம் போய் தொடறாரு. கனி எடுத்தா எடுக்க முடியல, பெரட்ட முடியல. அப்பேருக்கு அந்த கனி அந்த கனிகள் தானுமே அங்க விழுந்தது. அந்நேரம் இப்ப சகாதேவன் போறார். இப்ப சகாதேவன் போறார். அங்க சகாதேவன் தானே போனார். அந்நேரம் சகாதேவன் போய் கனி எடுக்கிறாரு, எடுக்க முடியல. அவரும் சாஞ்சி உக்காந்துக்கிட்டார். அப்ப சகாதேவன் தானே எடுத்தார். அந்நேரம் அவர் எடுத்தா எடுக்க முடியல, பெரட்ட முடியல. அப்படியே அந்த கனியானது பாறாங்கல்லு மாதிரி பூமியில கிடக்குது. பூமியில கிடக்கும் போது இன்னும் யாராவது ஒருத்தர் போகணும். அங்க தர்மராஜா அந்நேரா நினைச்சாரா போது. இப்ப தர்மராஜா போறார். அந்த அம்மா பத்தினி துறவத தர்மராஜாவை கனியை எடுக்க சொல்றாங்க. தர்மராஜாவானவர் கனி எடுக்க போறார். கனி எடுக்க முடியல, தர்மராஜாவும் முடியாத. அங்க தர்மராஜாவான் நேரம் கனியோவை எடுக்க முடியவில்லை.
எடுத்தா எடுக்க முடியல, பெரட்டனா பெரட்ட முடியல. அப்பேருக்கு அந்த கனி, அப்படி கனி இருந்ததுனால அப்ப தர்மராஜா சொல்றாரு, அம்மா இந்த கனி எதுக்கு அடிச்சீங்க அப்படி என்றுமே சொன்னார். அந்த பத்தினி துறவதை கிட்ட சொல்றாரு, இந்த கனி யாரு கனியோ தெரியல, எந்த முனிவர் சாப்பிடுற கனியே தெரியல, இந்த கனியை எதுக்கு அடிச்சீங்க அப்படின்னு போய் தர்மராஜா போய் பத்தினி துறவதை கிட்ட சொல்றாரு. அங்க துறவதை கிட்ட தானுமே சொன்னார். அப்ப தர்மராஜாவானவர் அவரால் இது புலம்பினாரே, அன்னார வேலையில நான் பொல்லாத தம்பியோட பிறந்தேன என்ன செய்வேன், ஆகாத தம்பியோட பிறந்தேன நான் என்ன செய்வேன். இது யாருக்கு இந்த மாங்கனி இருந்தது தெரியல. இந்த மரத்தை 10 பேர் கட்டி பிடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய மாங்கனி மரம். இந்த மரத்துல இருக்கிற கனி 1000 வாசனை தூரம் இருக்குது. அந்த கனியை போய் அடிச்சு கீழே தள்ளிவிட்டீங்க, அந்த கனி மண்ணல கிடக்குது. அப்படி என்று நினைச்சாரு அந்நேரம். அப்ப தர்மராஜா நினைச்சதுனால அப்ப தர்மராஜாவானவர் அழுது புலம்பினார். ஆகாத தம்பியோட பிறந்தேன், நான் என்ன செய்வேன்னு அழுகுறாரு. கொல்லாத தம்பியோட நான் பிறந்தது, நான் யாரோட பிறந்திருந்தா கூட பரவாயில்ல, நான் என்ன பண்றேன்னு தர்மராஜா அழுகுறாரு. அழுகும் போதுதானே எங்க பத்தினி எத்துறவாதையே, எங்க பாராளந்த தாயாரே, சாமி கைய நீட்டணும். எங்க மாயம் பெருமாளே, எங்க அகிராமர் மாயவாரே. அந்த பத்தினி துறவதை கையேந்தி மகாவிஷ்ணு நினைக்கிறாங்க. எங்க பத்தினி துறவதையே, எங்க பாராளந்த தாயாரே, ஆயா நெருப்பில் பிறந்தாரே, நீலவரன் தங்கையாரோ. அம்மா இவருக்கு தேவி அம்மா அழியாத பாஞ்சாலி. அண்ணா எனக்கு தெரியாம நான் ஒரு கனி மேல ஆசை வச்சேன். பாண்டவர்கள் ஐவரும் வனத்துல கனி பொறிக்கு போயிட்டாங்க. நான் தன்னந்தனியா அந்த பர்ணசாலை மேல உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். என்னால உட்கார முடியாத அந்த வனத்தையே உலாவிக்கிட்டு வந்தேன். அந்த உலாவிக்கிட்டு வரும்போது பெரிய ஒரு மாமரம் இருந்துச்சு. நான் அப்படியே நிமிர்ந்து பார்த்தேன். 1000 வாசனை தூரம் ஒரு கனி இருந்துச்சு. அப்படியே தங்கத்தை உருக்கி தரையில ஊத்தினது போல மானத்து மின்னலு மாறி அப்பேருக்கு அந்த மாங்கனி இருந்துச்சு. அதனால அந்த கனி வேணும்னு சொல்லி நான் கேட்டேன், சுவாமி எங்க அண்ணாவே அப்படின்னு மாயம் பெருமாள் கிட்ட பத்தினி துறவதி சொல்றாங்க. பத்தினி துறவதி சொன்னதுனால எங்க மாயம் பெருமாளும் எங்க ஹரிராமர் மாயவாரும் அவர் செங்க மன்கருடனேறி ஸ்ரீராமர் வந்தார். அவர் வட்ட மன்கருடனேறி எங்க மாயவர் வந்தார். எங்க அகிலமே பள்ளி கொண்டு எங்க ஹரிராமர் மாயவரும். அப்பா தர்மராஜா சாமி வந்ததுமே சொல்லிவிட்டாரு, ஆயா பத்தினி துறவதை கிட்ட, பத்தினி துறவதை இந்த கனி அடிச்சது இது தவறு தான் அப்படின்னு பத்தினி துறவதை கிட்ட சாமி பெருமாள் சொல்லிவிட்டார். சொன்னதுனால அப்ப தர்மராஜா கிட்ட சொல்றாரு சாமி. சாமி என்னன்னு சொல்றாருன்னா, பெருமாள் தர்மராஜா இந்த கனி அடிச்சு விட்டீங்க, இந்த கனி உளுந்துருச்சு. பூமியில உளுந்த கனி 1000 வருஷம் இந்த கனிக்கு அவரு தவம் இருக்கிறாரு.
ஆறு சைந்த மகாரிஷி முனிவர் தவம் இருக்கிறார். அந்த கனியை அவரு தான் சாப்பிடணும். தவத்துல இருக்கிறாரு. அவரு தவத்துல இருந்த கனிய அவரு தவம் முடிச்சிட்டு அந்த கனியை சாப்பிடுவார். அப்ப அவரு கனியை கீழே தள்ளிட்டீங்க, அதனால உங்களை கல்லா முல்லா திட்டிச்சு விடுவாரு அந்த முனிவர். அதனால நீங்க உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க, அந்த அருந்தமாங்கனி பொருந்திக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப தர்மராஜாவை கேட்கிறாரு மாயவர் பெருமாள். அங்க மாயம் பெருமாளும் எங்க ஹரிராமர் மாயவாரோ தர்மராஜாவை தான் முன்ன கேட்கிறார். அங்க சக்தி எந்த வராத சந்திரகுலத்து ராஜ மக்கள் அங்க கொடுத்த வராத குருகுலத்து ராஜ மக்கள் தர்மராஜா நீ வெளுத்தத பாலும்ப கருத்தத நீரும்ப உன் மனசுல இருக்கிறத சொல்லு அப்படி என்றுமே கேட்டாராம் நேரம். அப்ப தர்மராஜா சொல்றார், சாமி எங்களுக்கு பங்கும் வகையாளி பாதி நாடு சத்ராவாதி அவன் என்னும் வகையாளி ஏறுபட்டான் சத்ராவாதி அவன் கொல்ல நினைத்தானே அந்த குரோட மகன் சத்ராவாதி அந்த பாவி திரியோதரனானவன் அப்ப அந்த பத்தினிய சூதுனால பகடையாடி சொக்கட்டம் சூதாடி அவளை எங்க பத்தினி துறவதைய எனக்கு சூதுனால செவிச்சுக்கிட்டான். செவிச்சதுனால அப்ப பத்தினி துறவதைய வாடி போடின்னு சொல்லி வம்பாக பேச்சு என்ன மாரோட மாறணைஞ்சு எனக்கு மருவி முத்தம் கொடுக்கணும். அந்த பத்தினி துறவதைய தோளோட தோல் அணைஞ்சு எனக்கு தோல் முத்தம் கொடுக்கணும். அந்த பாவி திரியோதரை கட்டி புடிடி வலது தொட ஏறிடி அப்படின்னு சொன்னான். என் துயிலெல்லாம் புடிச்சு இழுத்தான். யாரே எங்க பத்தினி துறவத துயில. அதனால மாயவரானவரை நீங்க அச்சா துயில் குடித்தீங்க. அந்த பத்தினி புடவை அப்படியே இருந்துச்சு. அதனால அன்னைக்கு அந்த பத்தினி துறவத என்ன சாப்பிட்டுட்டு போனான்னா அந்த பீமனுடைய திண்டுனால அத பாவி திரியோதரன பீமனுடைய திண்டுனால உன்னுடைய அங்கத்தை பொளந்து உன்னுடைய ஈரலை புடுங்கி என்ன ஈரல வச்சுக்குவேன் கையில உன்னுடைய ரத்தத்தை எடுத்து இந்த அவுத்து போச்சுல கூந்தல் அதுக்கு எண்ணெயா தடவி உன் பழுவெலும்ப சீப்பா எடுத்து உன்னுடைய குடலை புடுங்கி அவுத்த கூந்தலுக்கு நான் வாரி முடியணும். உன்னுடைய உதரத்தை எடுத்து எண்ணெயா தடவணும் அப்படின்னு பத்தினி சபதம் விட்டுக்கிட்டு இந்த கூந்தல் எல்லாம் அவுத்து விட்டுக்கிட்டு போனா என் மனைவி பத்தினி துறவத. அதனால வேமன் திண்டு நாள் அடிச்சு அவனுடைய உதரத்தை எடுத்து அவுத்த கூந்தலுக்கு வாரி முடிச்சு பழுவெலும்பு எடுத்து சீப்பாக சீவி அவனுடைய ஈரலை பிடிங்க அவுத்த கூந்தலை வாரி முடியணும் அப்படின்னு தான் எனக்கு சபதம் போட்டேன் சாமி அப்படின்னு சொன்னதுனால ஒரு 200 வாசனம் தூரம் ஏறிச்சு. சாமியை கொஞ்சம் மறைக்காத இந்தாண்ட வந்துரு. அப்படி நெல்லுக்கு அர்ஜுனன் கூட 200 வாசனம் தூரம் ஏறிக்குச்சு. ரொம்ப இழுக்க கூடாது, அதோட நிறுத்தணும். 200 வாசனம் தூரம் ஏறிச்சா கனி அப்படியே நின்னுக்குச்சு. சரி சரி தர்மராஜா நீ சொன்ன வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி வெற்றி மதையான கேட்கிறார் சாமி. அட வெற்றி மதையானே மதகரிய வீமனுங்க அந்த மாதிரி தேவன் பெத்தெடுத்த வாழ்வே அந்நேரம் எங்க மாய பெருமாளும் ஹரிராமர் மாயவாரோ மாயவரு வீமனை கூப்பிட்டு அப்பா உன் மனசுல இருக்கிறது சொல்லு அப்படின்னா சாமி என் மனசுல எதுவும் இல்ல. இந்த மாதிரி பாவி திரியோதரனானவன் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி அவரு வாடி போடின்னு சூதுனால பகடையாடி வாடி போடின்னு வம்பாக பேச்சு என்ன கட்டி பிடி முத்தம் கொடுன்னு சொல்லி எங்க பத்தினி துறவதைய சொன்னான். எங்க பத்தினி துறவதையே எங்க பாரளந்த தாயாரே ஆயா நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீலவரன் தங்கையாரே
அம்மா ஐவருக்கு தேவி அம்மா நீ அழியாத பாஞ்சாலி அழியாத பாஞ்சாலிய வாடி போடின்னு வம்பாக பேச்சு கட்டி பொடினு முத்தம் கொடுன்னு சொல்லி அவன் அச்சா துயில இந்த மாதிரி மாயவரெல்லாம் கொடுத்தாரு. துச்சுவாதனம் உரிய 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 துயில் எல்லாம் கொடுத்தாரு. எனக்கு அன்னைக்கே கோபம் வந்துருச்சு. அதனால என் திண்டு நாள் அடிச்சு அவன் உதரத்தை எடுத்து அவத்த கூந்தலுக்கு எண்ணெயா தடவி அவன் பழுவெலும்பு எடுத்து சீப்பாக சீவி அவனுடைய ஈரல புடுங்கி அவத்த கூந்தல வாரி முடியணும் அப்படின்னு தான் எனக்கு எண்ணம். ஏன் திண்டுனால அவனை அடிக்கணும். ஆற துரியோதனனை அவன் அங்கத்தை பொழக்கணும் அப்படின்னு தான் சாமி. எனக்கு வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு வீமன் சொன்னார். அந்த வீமன் சொன்னதுனால இன்னொரு 200 வாசனை தூரம் ஏறிச்சு அப்படின்னு இருக்கு. அப்படி சொன்னதுனாலதானே அப்ப கிடி கிடி அர்ஜுனானும் கேசக வாஜகானும் அங்க 32 அழகு படைச்ச மோகனாசரை எடுத்தவாறு அந்த தேவேந்திரம் பெத்தெடுத்த தேர் வீசின அந்நேரம் எங்க மாய பெருமாளே எங்க ஹரிராமர் மாயவாரோ அவர் செங்க மன்கருடனேறி ஸ்ரீராமர் வாராரே அவர் வட்ட மன்கருடனேறி எங்க மாயவார் வாராரே பள்ளி கொண்ட எங்க ஹரிராமர் மாயவாரம் இந்த மாயவார் உள்ளாராவும் அப்ப அர்ஜுனனை மாயவர் கேட்கிறார். அர்ஜுனா உன்னுடைய மனசுல என்ன அப்படின்னு கேட்டதுனால அப்ப அர்ஜுனன் சொல்றார், அதே மாதிரி வீமன் திண்டு நாள் அடிச்சு அந்த பத்தினி துறவத அவத்த கூந்தல வீமன் திண்டு நாள் அடிச்சு அவன் அங்கத்தை புழக்கணும். அவனுடைய உதரத்தை எடுத்து அவத்த கூந்தலுக்கு எண்ணெயா தடவணும். அப்படி அவன் பழுவேலும் எடுத்து அவத்த கூந்தலை நான் அதை சீவணும். அவனுடைய ஈரல பிடிங்கி அவத்த கூந்தலை வாரி முடியணும். எனக்கு அதுதான் சபதம் அப்படின்னு அர்ஜுன மகாராஜன் சொல்றார். எங்க பத்தினி துறவதைக்கு அது சபதம், நாங்க நினைச்சது அதுதான் அப்படின்னு சொன்னதுனால இன்னும் ஒரு 200 வாசனை தூரம் ஏறிச்சு. அந்த கனி இப்ப எத்தனை வாசனை தூரம்னா 600 வாசனை தூரம் ஏறிக்குது. இப்படி ஆகவே அங்க இருந்த அப்ப நகலஞ்சகா தேவரையும் கூப்பிட்டார நேரம். அப்ப நகலனை கூப்பிட்டதுனால சாமி சொல்றாரு, அப்ப நகலா உன் மனசுல இருக்கிறத சொல்லுப்பா அப்படின்னு நகலனை கேட்கிறாரு சாமி. சாமி பெருமாள் கேட்டதுனால அட நகல மகாராஜனே நகலம் இங்க இருக்கிறாரு, சகாதேவன் அந்தாண்டுக்கிறார். நகலன் கூப்பிட்டு கேட்டதுனால சாமி எனக்கு வேற ஒண்ணும் இல்ல, எங்க அண்ணனுங்க சொன்ன மாதிரி பீமன் திண்டு நாள் அடிச்சு அந்த துரியோதனுடைய அங்கத்தை புழக்கணும். அந்த உதரத்தை எடுத்து அவத்த கூந்தலை எங்க பத்தினி துறவதைக்கு எண்ணெயா தடவணும். அவனுடைய பழுவ எலும்பை எடுத்து சீப்பாக சீவணும். அவனுடைய ஈரல பிடிங்கி அவத்த கூந்தலை வாரி முடியணும். எங்களுக்கு அது தாங்கும் போது இன்னும் ஒரு 100 வாசனை தூரம் ஏறிச்சு. மொத்தம் 700 வாசனை தூரம் ஏறிக்குச்சு. அப்படி மாங்கனியானதுனால அங்க சகாதேவன் ராஜனையும் அங்க கூப்பிட்டார அண்ணே சகாதேவனான அந்த சாஸ்திரத்துல பெரியவன் சகாதேவராஜனானவர் சாமி கூப்பிட்டதோ அவன் ஓட்டம் பெருநடையா வந்தார அந்நேரம். வந்ததுனால சாமி சாமி என்று அங்க கும்பிட்டார அந்நேரம். பெருமாளை பார்த்துட்டு அவன் முக்காலும் வள வந்து முடிவணங்கி தெண்டடித்து அவன் நாக்காலும் வள வந்து நமஸ்கரித்து தெண்டடித்து
பெருமாளை கும்பிட்டான். கும்பிட்டதும் மாயவர் பெருமாள் சொல்றார், சாமி சகாதேவா உன் மனசுல இருக்கிறத சொல்லுப்பா அப்படின்னு கேட்டதுனால அப்ப சகாதேவன் சொல்றார், சாமி எங்க அண்ணனுங்கெல்லாம் சொன்ன மாதிரி அந்த பீமனுடைய திண்டுனால அந்த பாவி துரியோதரனை திண்டுனால அடிச்சு அங்கத்தை பிளந்து அவனுடைய உதரத்தை எடுத்து இந்த பத்தினி துறவதைக்கு அவுத்த கூந்தல வாரி முடியணும், அந்த பழுவெலும்பு எடுத்து சீப்பாக சீவணும், அந்த ஈரல புடிங்கி அவத்த கூந்தல வாரி முடியணும், எங்களுக்கு அதுதான் சாமி சபதம் அப்படின்னு சொன்னதுனால 800 வாசன தூரம் ஏறிக்குச்சு. இன்னும் 200 வாசன தூரம் ஏறனா கனி போய் ஒட்டிக்கும். இந்த பிரகாரம் அங்க இருக்கும் அந்த வேலையில எங்க பத்தினி எத்திரவதையே எங்க பாராளந்த தாயாரே ஆயனி நெருப்பில் பிறந்தவாரே நீலவாரன் தங்கையாரே அம்மா நீ ஐவருக்கு தேவி அம்மா நீ அடியார பாஞ்சாலி ஆயா பாஞ்சாலி அம்மா இங்க வாமா உன் மனசுல இருக்கிறத சொல்லு அப்படின்னு மாயவரு கேட்கிறார். பாண்டவர்கள் ஐவரும் பக்கத்துல நிக்கிறாங்க. அப்ப பத்தினி துறவத உன் மனசுல இருக்கிறத சொல்லுமா அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். அப்ப பத்தினி துறவதையும் எங்க பாராளந்த தாயாரும் அந்த நெருப்பில் பிறந்தவாரோ நீலவாரன் தங்கையாரோ அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சாமி என் மனசுல ஒண்ணுமே இல்லை, அதனால நான் என்ன நினைச்சேன்னா அந்த பீமராஜனுடைய திண்டு நாள் அடிச்சு அந்த பாவி துரியோதரனை அங்கத்தை புழக்கணும். நான் அன்னைக்கு சபதம் விட்டது அதுதான். என்ன வாடி போடின்னு வம்பாக பேசணும், என்ன கட்டி பிடினா, என்ன மூஞ்சோட மூஞ்சி முத்தம் கொடுனா, மாரோட மாரடைஞ்சு எனக்கு மருவி முத்தம் கொடுனா, என்ன ஏடா கோடமா பேசலாம் பாவி துரியோதரன். நான் பத்தினின்னு அவனுக்கு தெரியல, அதனால நான் அன்னைக்கே சாபம் கொடுத்தேன். என்ன சாபம் கொடுத்தனா, எங்க பாவி துரியோதரன் என்ன தொட்டதுனால டே பாவி என்ன தொடாதரா அப்படின்னு நான் சொன்னேன். அவன் என்ன தொடவே இல்லை. ஏன்னா தொடாதரான்னு தொடவே இல்லை, மீறி தொட்டான். அதனால பத்தினிய தொட்டான், துரியோதரன் கெட்டான், அவன் கெடப்போறான் அப்படின்னு அன்னைக்கு நான் சாபத்தை கொடுத்தேன். அதனால எங்க வெற்றி மதையானே மதகரிய வீமானே அந்த வாவி தேவன் பெத்தெடுத்த வாழ்வேமான் அந்த வீமனானவன் திண்டு நாள் அடிச்சு அந்த பாவி துரியோதரனை திண்டு நாள் அடிச்சு அவனுடைய அங்கத்தை பிளந்து அந்த உதரத்தை எடுத்து என்னுடைய அவுத்த கொந்தலை வாரி முடியணும், என்னையாக தடவரை அப்படின்னு சொல்லி அவன் பழுவெலும்பை எடுத்து சீப்பாக சீவனும், அவனுடைய ஈரல புடுங்கி அவுத்த கொந்தலை வாரி முடியணும் அப்படின்னு தான் சாமி நான் மனசுல நினைச்சேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த கனி ஒடியாந்து மறுபடியும் மண்ணிலேயே உளுந்துருச்சு. பூமியில தானே அங்க உளுந்தாத அப்ப பூமியில உளுந்ததுனால எங்க மாயம் பெருமாறும் எங்க ஹரிராமரும் மாயவாரும் அவரு செங்கமன் கருடனேரி ஸ்ரீராமர் வந்தாரு, அவர் வட்டம் எங்க ஹரிராமர் பள்ளி கொண்ட எங்க ஹரிராமர் வந்தாரு. அண்ணா எங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல அண்ணா, அதனால நீ தானா எனக்கு சொல்லணும் அப்படி என்றுமே கேட்டாங்க அந்நேரம். எங்க பத்தினி எத்திரவதையே பாராளந்த தாயாரோ அம்மா உன் மனசுல இருக்கிறதெல்லாம் நீ சொன்னீனாத்தான் அந்த கனி போய் பொருதும். இப்ப பாரு சைந்த மகாரிஷி இப்ப வர்ற நேரமாச்சு,
உங்களை எல்லாத்தையும் கல்லா முள்ளா திட்டிச்சிருவார். இப்ப அவருக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால இப்ப அவருடைய தவகாலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப கனி சாப்பிடறதுக்கு வர போறார். இப்ப என்ன பண்ணுவீங்கள தெரியல அப்படின்னு சொல்றாரு சாமி பெருமாள். ஆறு சொன்ன தன்னுடைய தங்கச்சி துறவதி அம்மா கிட்ட சொல்றார். அப்படி சொன்னதுனால எங்க பத்தினி எத்திரவாதையோ எங்க பாராளந்த தாயாரோ ஆயா நெருப்பில் பிறந்தவாளே நீலவரம் தங்கையாரே அம்மா நீ ஐவருக்கு தேவி அம்மா அழியாத பாஞ்சாலி நீ பத்தினியா நீ பிறந்த உனக்கு பாரதம் உண்டாச்சு. உத்தமியா நீ பிறந்த உனக்கு ஊரெல்லாம் பேராச்சு. நீ வந்து பத்தினின்னு சொல்லிட்ட உனக்கு பேராகி போச்சு. உத்தமின்னு சொன்ன உனக்கு ஊரெல்லாம் பேராச்சு. அதனால ஒளியாம சொன்னீங்கன்னா அந்த கனி போய் அருந்தமாங்கனி பொருந்திக்கும். இல்லைன்னா இப்ப சைந்தமகா அரிசி இப்ப வர்ற நேரமாச்சு. உங்களை எல்லாத்தையும் கல்லாமுல்லா திட்டிச்சு விடாரு. தர்மராஜா இங்க வாழ்னாரு. தர்மராஜாவையும் பயங்காட்டுறாரு மாயவர். வீமனையும் பயங்காட்டுறாரு. அர்ஜுன நகலன் ஜகாதேவர் எல்லாத்தையுமே பயங்காட்டி ஆறு மாயம் பெருமாள். அப்படின்னதுனால அப்ப பத்தினி துறவதை நினைச்சு பார்த்துச்சு. என்ன நினைச்சு பார்த்ததுன்னா எங்க மாயம் பெருமாளே எங்க ஹரிராமர் மாயவாரோ எங்க மாயம் பெருமாளானவரே நான் எதுவுமே நினைக்கல சுவாமி. அப்ப பாண்டவர்கள் ஐவரும் அரக்குமா மாளில வாரணாவதத்திலேயே அரக்குமா மாளிகை உண்டு பண்ணான். அந்த பாவி திரியோதீர படும்பாவி சத்ராவாதி அவன் என்னும் வகையாளி ஏறுபட்ட சத்ராவாதி அந்த சத்ராவதி உண்டு பண்ணான். அரக்குமா மாளிகையிலேயே நம்ம புரசமாறு பாண்டவர்கள் ஐவரும் இறந்துட்டாங்களா அப்படின்னு நாடு 56 தேசமும் பேராயிருச்சு. பாண்டவர்கள் அதுலயே அந்த துரியோதனன் எல்லாம் கொல்லி வச்சு அரக்குமா மாளிகை எல்லாம் வெந்து போச்சு அப்படின்னு சொல்லி பேராகி போச்சு. இது தர்மராஜா எலும்பு, இது வந்து பீம எலும்பு, இது வந்து அர்ஜுன எலும்பு, இது நகலன் ஜகாதேவர் எலும்பு, இது குந்தியம்மா எலும்பு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொங்கபத்திரி கோதாவரி யமுனா வைகை நதியில விட்டுட்டாங்க. அன்னைக்கு சாங்கி சடங்கெல்லாம் செஞ்சு விட்டாங்க. நாம வந்து இப்ப நான் அதைத்தான் சாமி நினைச்சேன். அதனால எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது சாமி. அப்பா நான் என்ன சாமி என் மனசுல வேற ஒண்ணும் இல்ல அப்பாடி என்று சொன்னாங்க. அண்ணே சரிம்மா நீ அதெல்லாம் நினைச்ச அவங்க எல்லாம் அங்கத்தை பொறிக்க ஆத்தல விட்டாங்க. அது பீமராஜா தர்மராஜா நகலன் ஜகாதேவரு அர்ஜுனனுடைய எலும்பு கிடையாது. அவங்க கெங்கிலீர் 5 பேர் போனாங்க. அவங்க தாயாரு போனாங்க. அவங்களுடைய எலும்பு தான் வாரணாவரத்துல அரக்குமா மாளிகையில கிடந்துச்சு. அதை கொண்டு போய் அவங்க ஆத்தல விட்டுட்டு சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பாண்டவர்கள் இவரும் அவங்க அழியாத இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாயவர் சொல்லி நீ வில் வளைச்சல்ல, வில் வளைக்கும் போது அந்த கரணமராஜன் வில் வளைச்சாரு. அப்ப நாடு 56 தேசத்துக்கு உங்க அப்பன் பாஞ்சாலன் நாட்டோல் அனுப்பினாரு. யார் வில் வளைச்சு நாணி போட்டு மச்சக்குரிய அறுக்கிறாங்களே அத வந்து மச்சத்தை கீழே விழுவாத ஒரு கையிலையும் அந்த பத்தினி துறவதைய கையில பிடிக்கிறாங்களே அவருக்கு இந்த பொண்ணுன்னு சொல்லி நாட்டோல அனுப்பிச்சு விட்டார். அது மாதிரி இப்ப வந்து அன்னைக்கு வில் வளைக்கும் போது நீ யார நினைச்ச அப்படின்னு சொல்லி அப்ப பத்தினி துறவதையே கேட்கிறாரு சாமி பெருமாள். அப்படி கேட்டதுனால எங்க பத்தினி துறவதையும் பாராளந்த தாயாரோ ஆயா நெருப்பில் பிறந்தவாளே நீலவரம் தங்கையாரே ஒரு எலுமிச்சங்க ஐயனும் அந்த அர்ஜுன கையில கொடு. ஹரிராமர் மாயவாரோ அவரு செங்கமன் கருடனேரி ஸ்ரீராமர் வந்தாரு
மாயம் பெருமாள் வந்து அம்மா உன் மனசெல்லாம் இருக்கிறதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொன்னதுனால சாமி மாயவரே எனக்கு வேற ஒண்ணும் இல்ல, எனக்கு வந்து நான் நினைச்சது இந்த பாண்டவர்கள் ஐவரும் நாம வந்து அரக்குமாமானிலே இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, இவராத்தான் நம்ம புருஷனா இருக்குமான்னு சொல்லி அந்த கரண மகாராஜனை நினைச்சேன். அப்படிங்கும் போது இந்த கனியானது நேரா போய் அந்த கிளையில எந்த இடத்துல அருந்துச்ச அந்த இடத்துல போய் ஒட்டிக்கிச்சு. அப்படி ஒட்டனதுனால எங்க மாயம் பெருமாளும் எங்க ஹரிராமர் மாயவரும் இந்த மாயம் பெருமாளே எங்க ஹரிராமர் மாயவரே மாயவரானவர் தானே. அப்படி சொன்னதுனால அருந்தமாங்கனி தானுமே பொருந்தனது அந்நேரம் அந்த கரண மகாராஜன் வில் வளைக்கும் போது இவரு தான் நம்ம புரசனான்னு நான் நினைச்சேன் சாமி அப்படின்னு அம்மா வந்து உண்மைய சொல்லிச்சு. உண்மைய சொன்னதுனால பாண்டவர்கள் ஐவரும் பாக்குறாங்க. அந்த சபையில் இருக்கும்போது அம்மா நீ வந்து அடுத்தவன் மேல நீ ஆசை வச்ச, அதனால அந்த கனி கீழே விழுந்தது பொருந்தல, 800 வாசனம் தூரம் போய் கீழே விழுந்துருச்சு. ஆனா நீ உண்மைய சொன்னதுனால அந்த கனி கீழே விழுந்த கனி அந்த கர்ணனை என் புருஷனா இருக்குமா, இவரு தான் நம்ம தாலி கட்ட போறாரா அப்படின்னு நினைச்ச. இந்த பாண்டவர்களுக்கு 5 பேத்துக்கும் தெரியணும், இந்த நாடு 56 தேசராஜர்களுக்கும் தெரியணும். அதனால யாரு மேல நீ ஆசை வச்சியோ இது தவறு தான், ஆமா நினைச்சது உண்மைதான் அப்படின்னு சொன்னதுனால அந்த கனி ஏறிக்கிச்சு. வேற நீ யாரையுமே நினைக்கல அப்படின்னு மாயவர் சொல்லிட்டார். எங்க மாயம் பெருமாளும் எங்க ஹரிராமர் மாயவரும் அவர் செங்கமன் கருடனேறி அவர் ஸ்ரீராமர் வந்தாரே, அவர் வட்டமன் கருடனேறி எங்க மாயவர் வந்தாரே, எங்க அலில மேல் பள்ளி கொண்டு எங்க ஹரிராமர் மாயவரும் இந்த மாயனார் உள்ளளவும் ஐவருக்கு அலும்பு வரும் காலம் அல்ல, இந்த பெருமாளா உள்ளளவும் ஐவருக்கு திருநாள நடக்குது. இந்த மாயவரானவர் சொன்ன பிரகாரம் இப்ப இந்த அம்மா ஆரியுமே நினைக்கல, தன்னுடைய புருஷன் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த வில்வளைச்சி நாணி போட்டும் போது அப்ப அந்த கரண மகாராஜனை இவரு தான் நம்ம புரட்சனா இருக்கணுமான்னு நினைச்சேன். அதனால இந்த கனி போய் ஒட்டிக்கிச்சு. அதனால இந்த கதை இதோட முடியுது. அதனால நாளைக்கு வந்து அந்த அம்மாளுக்கு நாளைக்கு திரு கல்யாணம் எல்லாம் சிறப்பா நடக்குது. எல்லாம் வந்து சிறப்பா கேட்கணும். எங்க பத்தினி எத்திரவதையே எங்க பாரளந்த தாயாரே ஆய நெருப்பில் பிறந்தவாரே வீரவரம் தங்கையாரே நீ ஐவருக்கு தேவியம்மா அழியாத பாஞ்சாலி. இந்த கனியெல்லாம் ஆறு பிக்காதீங்க. ஏமா இந்த கனியெல்லாம் இது என்ன அநியாயமா இருக்குது? இந்த கனியெல்லாம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம், இந்த கனியெல்லாம் எடுக்க கூடாது. அப்படியா? ஆயா பத்தனே தொலைவத நெருப்புல பிறந்தா நீல பிறந்தாங்க ஐவருக்கு மரம் வளருதா?